தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வங்கதேசத்திலே கொல்லப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற, விரட்டியடிக்கப்படுகின்ற சிறுபான்மை இந்துக்களை காப்பாற்றிடக் கோரி பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். இன்றைக்கு சிறுவாபுரி முருகன் கோவிலிலே வேலோடு வந்து பிரார்த்தனை செய்திருக்கிறோம். வங்கதேசத்திலே சிறுபான்மையாகிவிட்ட இந்துக்கள் இன்றைக்கு நிர்கதியாக இருக்கிறார். கோயில்கள் இடிக்கப்படுகின்றன, பெண்கள் கடத்தி செல்லப்படுகிறார்கள், கட்டாய மதமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கங்கையின் முகத்வாரமான வங்க மாநிலம் சுவாமி விவேகானந்தரின் மாநிலம், நேதாஜியின் மாநிலம், ரவீந்திரநாத் தாகூரின் மாநிலம். கோடி கோடி ஆண்டுகளாக இந்துக்கள் பூர்வகுடிகளாக வசித்து வருகின்ற அந்த மாநிலத்திலே நம்முடைய ஜனத்தொகை குறைந்துவிட்ட காரணத்தினால் சமீபத்திலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம், பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரிலே அங்கே நம்முடைய இந்துக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். இந்திய அரசு அதற்கு குரல் கொடுக்க வேண்டும். ஐநா மன்றம் அமைதிப்படையை அங்கே அனுப்பி கலவரங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த பிரார்த்தனை முருகப்பெருமானின் திருவடிகளிலே இன்றைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த பகுதியிலே பொன்னேரியிலே ஒரு நல்ல வளர்ச்சி திட்டம் கல்லூரியிலே துவக்கி வைப்பதற்காக அதானி குழுமம் அவர்களுடைய கார்ப்பரேட் ஃபண்டிலே, சிஎஸ்ஆர் ஃபண்டில் அதை துவக்கி வைக்கிறாங்க. இதில் அரசியல் தேவையில்லை. இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக அதானி குழுமம் சமீபத்திலே கூட தமிழக அரசோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. நம்முடைய விமான நிலைய விரிவாக்கம், துறைமுக மேம்பாடு, சூரிய மின் உற்பத்தி, இப்படி பல விஷயங்களிலே 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவருடைய அரசு அதிகாரிகள் இவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. வளர்ச்சி திட்டங்கள் இங்கே நடைபெறுகிறது. இதே மாதிரி தான் அதானி நிறுவனம் நம்முடைய தமிழகத்துக்கு வர வேண்டிய குளச்சல் துறைமுகம், அது அங்கே இருக்கிற கிறிஸ்துவ மிஷனரிகள் எதிர்ப்பு காரணமாக அது கேரளாவுக்கு போயிருச்சு. அங்கே விழிஞ்சத்தில் அந்த துறைமுகம் அதானியை எதிர்க்கக்கூடிய பினராயி விஜயன் அரசாங்கம் அங்கே விழிஞ்சம் துறைமுகம் அதானியின் துணையோடு அமைத்து இன்னைக்கு அந்த துறைமுகத்தில் கப்பல் போக்குவரத்து சிறப்பாக நடக்குது. தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை இருக்கு. இந்த மின்சார பற்றாக்குறையை போக்கணும்னா மின் உற்பத்தியை பெருக்கணும். அதுக்கு அதானி இங்கே தொழில் பண்றாரு. அதை ஒரு அரசியலாக்கி இங்கே சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஒரு நல்ல திட்டத்தை இந்த கல்லூரியில், பொன்னேரியில் இந்த கல்லூரியில் துவக்கி வைக்கிறதுக்கு வந்திருக்காரு. அதில் அரசியல் பண்ணுவது அவசியம் இல்லை. தமிழக அரசும் இது சம்பந்தமான இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்து இந்த எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களை இங்கே அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி அதை வச்சுக்கிட்டு இருசக்கர வாகன பேரணி, அதுக்கு உடனே தடை. இதுக்கு தடை விதித்தது சட்டவிரோதம். நேற்று தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, தேசிய கொடி ஏற்றுவதை யாராவது தடுத்தால் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் தேசிய கொடியோட பேரணி போனவங்களை தடை செய்வது. நேற்றைய தினம் இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பிலே வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஒரு போராட்டம் அறிவித்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தடை, அவர்களை கைது செய்திருக்கிறார். இந்த போக்கு மாற வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இந்திரா காந்தியுடைய பேத்தி பிரியங்கா, காங்கிரஸ் கட்சி தலைவி, வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் குரல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி வங்கதேச இந்துக்களை காப்பாற்றணும்னு குரல் கொடுத்திருக்கிறாங்க. சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஆன்மீகவாதிகள் தரப்பிலிருந்து வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம். எந்த கட்சியில வேணாலும் இருந்தால் ஒரு மத அடிப்படையில் இந்துக்கள் ஒடுக்கப்படுகிற போது எல்லா கட்சியும், திமுக குரல் கொடுக்கணும். கனிமொழி மணிப்பூர் பெண்களுக்காக போராடினாங்க. அதே மாதிரி பல விஷயங்களுக்காக காஷ்மீர்ல அதுக்காக போராடினாங்க. ஏன் வங்கதேச இந்துக்கள் என்ன அனாதைகளா? நீங்க ஒரு காலத்துல கருணாநிதி அவர்களை என்ன தென்னாட்டு முஜிபுர் ரஹ்மான் கூப்பிட்டீங்கல்ல, கருணாநிதிய தென்னாட்டு முஜிபுர் ரஹ்மான் சொன்னீங்க. இன்னைக்கு அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் அந்த வங்கதேசத்துல அந்த முஸ்லீம் பெண்மணி, அவங்களுக்கு நாம அடைக்கலம் கொடுத்துருவோம். ஆனா அங்க இருக்கிற இந்துக்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கும்? திமுகவும் வங்கதேச இந்துக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வக்பு சொத்து என்கிற போர்வையில் பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம், திருச்சிக்கு பக்கத்தில் செந்துறை கிராமம், இந்த கிராமங்கள்லாம் மொத்தமாக வக்பு சொத்துன்னு அவங்களா டிக்ளேர் பண்ணிட்டாங்க.
அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சிரமப்படுறாங்க. இதே மாதிரி ஆம்பூர், வாணியம்பாடி பல பகுதிகளில் இந்த வக்ஃபு சொத்து இதை சரி பண்றதுக்கு தான் ஒரு நல்ல சட்டம். அந்த சட்டம் அது முஸ்லீம்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டம். அதை வேண்டுமென்றே அதில் அரசியல் பேசி அதை அது நடைமுறைப்படுத்தாம அதை தடை செய்வது என்பது ரொம்ப தவறு. அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய சமூகத்துக்கு தான் நன்மை. அது எந்த விதமான தீமையும் ஏற்படுத்தாது. ஆனால் வேணும்னே இவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் இந்துக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட்டு ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை முருக பக்தர்களின் மாநாட்டை நடத்துகிறது பழனியிலே. அதற்கு என்னுடைய வரவேற்பை, அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஆடி மாதம் எல்லா அம்மன் கோவில்களிலும் கூழ்வார்த்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி, மங்கள பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்து மக்கள் கட்சி நடத்தி வருகிறது. இன்றைக்கு பெரியபாளையம் அம்மன் கோவிலிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ரம்ஜான் பண்டிகைக்கு இலவசமா உணவு தானியங்களை கொடுக்குறாங்க. நல்லது, நிறைய கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நம்முடைய கோவில்களில் ஆடி மாதம் அம்மன் கோவில்களில் கூழ் வார்ப்பதற்கு தேவையான உணவு தானியங்களை அரசாங்கம் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் அந்த மல்யுத்த வீராங்கனை 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததில் தகுதி நீக்கம் பண்ணாங்கல்ல, அதில் பாஜக தான் காரணம்னு செல்வப்பெருந்தகை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப தவறான குற்றச்சாட்டுங்க. நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய நாடு முழுமையாக நாம இந்த மல்யுத்த போட்டியில் 100 கிராம் எடை குறைவுன்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஆதரவாக நாம் எல்லோரும் நிற்கிறோம். இந்த செல்வப்பெருந்தகை ரொம்ப மலிவான ஒரு அரசியல் பண்றாரு. அவருக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு அதுல தங்கப்பதக்கம் பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அது எல்லா இந்தியர்களுமே இதுல மிகப்பெரிய வருத்தத்தை அடைந்திருக்கிறாரு. ரொம்ப சப்போர்ட் கொடுத்திருக்கிறோம். நரேந்திர மோடி ரொம்ப சப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதனால இதுல எல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய அது ரொம்ப அவர் செல்வப்பெருந்தகுடைய சின்ன புத்தியை காட்டுது. அதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஆனால் இப்போ தமிழ்நாடு மாநில காங்கிரஸோட பொறுப்பேற்றிருக்காரு செல்வப்பெருந்தகை. அவர் வந்ததுக்கு அப்புறமா வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கட்சி காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே மூழ்கி போன கப்பல். மூப்பனார் போன்ற தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்கள் இவங்கெல்லாம் வழிநடத்திய கட்சியில இப்ப செல்வப்பெருந்தகை என்ன பண்ண அதை காப்பாற்ற போறார். அவர் திமுகவோட ஏஜென்டா அங்க இருக்கிறார். அவ்வளவுதான். அதனால காங்கிரஸ்ங்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் முடிந்து போன சகாப்தம். தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய வல்லமை அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கு. தேசிய கட்சி மீண்டும் எழுச்சி வர வேண்டும் என்று சொன்னால் அது பிஜேபி தான் எழுச்சி பெற முடியும். பழைய காங்கிரஸ்காரங்க, தேசியவாதிகள், வளர்ச்சி அரசியலை விரும்பக்கூடியவர்கள் எல்லோருமே இன்னைக்கு பிஜேபி பக்கம் வந்துகிட்டாங்க. அதனால இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிங்கிறது பேர்ல தான் சத்தியமூர்த்தி பவனும், அவங்க வார்த்தைகள்ல தான் காமராஜர் இருக்கிறாங்க. சத்தியமூர்த்தி, இந்த தேசிய எண்ணங்கள் இதெல்லாமே இன்னைக்கு பிஜேபி தரப்பு தான். ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தான் உதயநிதி துணை முதலமைச்சர்னு சொல்லணும்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு நான் மேடையில். இதை பத்தி அவங்க எல்லாரும் துதிபாடிகள். அவங்க நாடாளுமன்றத்திலேயே போய் தமிழக மக்கள் பிரச்சனையை பேசாம அண்ணா வாழ்க, கருணாநிதி வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, அதுக்கு அடுத்தது இன்பநிதி வாழ்கன்னு கூட சொல்லுவாங்க. அது கொத்தடிமைகளின் கூடாரம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். உதயநிதி அவர்கள் இப்பவே அவர் சர்வ வல்லமை பொருந்திய அமைச்சராகத்தான் இருக்கிறாரு. அதனால அவர்களுடைய வாரிசு அரசியல் அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. இது விஷயத்துல நாம கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஒருவேளை துணை முதலமைச்சரா கொடுக்கிற பட்சத்துல அவரை விட வயசுல மூத்த ஒரு துரைமுருகன் இருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? துரைமுருகன் தான் நான் இன்பநிதி வரைக்கும் தயாரா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதனால அவங்க கட்சியில ஏத்துக்கிறாங்க. பெரிய சுயமரியாதை இயக்கம்னு பேரு அவங்களுக்கு. அவங்க சுயமரியாதையெல்லாம் காலில் விழுகிற கலாச்சாரம் என்னங்க, உதயநிதி துதிபாடுகின்ற கலாச்சாரம், உதயநிதி வீட்டு மனைவி அந்த அம்மா காலில் விழுகிற கலாச்சாரம், இதுதான் திமுக சுயமரியாதை கலாச்சாரம். அதை பத்தி நாம பேசுறேன். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குண்ணா இப்ப தமிழ்நாடு? சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. மக்கள் அச்சத்துடன் நடமாடுகிறார்கள். எந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம். டெய்லி நீங்க பேப்பர் பாக்குறீங்க, தினசரி கொலை, கொள்ளை இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. நன்றி.